கூட்டு குர்பானி இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைதானா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ஹஜ்ஜு பெருநாளினுடைய காலகட்டம் வந்துவிட்டாலே சில மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், கூட்டு குர்பானி என்பது மார்க்கத்தில் கிடையாது, தனித்தனியாக தான் கொடுக்கணும், மாடு ஒட்டகமே கொடுத்தாலும் அதை தனியாக தான் கொடுக்கணுமே ஒழிய கூட்டாக சேர்ந்து கொடுக்குறோம் இல்லையா, அது பொதுவான ஒரு விதி கிடையாது என்று அவர்கள் ஒரு கருத்தை சிறிய அளவில் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அது முற்றிலும் தவறான கருத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்ற செய்தி, அதாவது ஜாபிர் பின் அப்துல்லா என்ற சஹாபி அறிவிக்கிறார்கள், நஹர்னா மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமல் ஹுதைபியா, ஹுதைபியாவினுடைய வருடத்திலே நாங்கள் அல்லாஹுடைய தூதரோடு அறுத்து பலியிட்டோம். எத்தனை அறுத்தோம்? அல் பதனா, ஒரு ஒட்டகத்தை அறுத்தோம். அன் சபாத்தின், 7 நபர்கள் சார்பாக அறுத்தோம். ஒருவர் அறுக்கல்லங்க, அதாவது குர்பானி பிராணி ஒட்டகம், அதை உங்க குர்பானி தான் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க தெரியுமா? ஒரு நபர் மட்டும் கொடுக்காம 7 நபர்கள் சேர்ந்து இந்த ஒட்டகத்தில் பங்காளிகளாக மாறுகிறார்கள். வல் பக்கரத்த அன் சபாத்தின், மாட்டையும் கொடுத்தோம், 7 நபர்கள் சார்பாக கொடுத்தோம். அப்போ ஒட்டகத்திலையும் கூட்டு சேரலாம், மாட்டிலையும் கூட்டு சேரலாம். இது மார்க்கத்தில் உள்ள சட்டம். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்று நமக்கு வழிகாட்டி தந்திருப்பது கூட்டு குர்பானியினுடைய ஒரு சிறப்பம்சத்தையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் காட்டுகிறது. அதாவது பாருங்க, ஒரு ஆளுக்கு நீங்க பிராணி வச்சிருந்தா கொடுத்துக்குங்க என்று சொன்னால் அது இயல்பு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தனித்து கொடுப்பதற்கு பொருளாதார ரீதியாக வலுவில்லாதவர்கள், நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு நினைச்சு அவங்க இயங்கக்கூடாதுல, அதுக்காகத்தான் தனிச்சு கொடுக்க முடியலையா, நீங்க ஒரு மாட்டை வாங்குங்க, அதுல 7 பேர் சேருங்க, அதுல நீங்க என்ன செய்யுங்க, கூட்டு குர்பானி என்கிற பெயரில் நன்மையில நீங்கள் பங்காளிகளாக மாறிக்கொள்ளுங்கள் என்று அற்புதமான வழி. வசதி படைத்தவர்களுக்கும் வழி உண்டு, வசதியில் நடுத்தர வர்க்கமாக உள்ளவர்களுக்கும், உயர்தர நடுத்தர வர்க்கம் அல்லது கீழ்த்தர நடுத்தர வர்க்கம் என்று யாராக இருந்தாலும் சரி, இந்த கூட்டு குர்பானியில சேர்ந்து அவர்கள் நன்மை அடைவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நல்ல வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார்கள். இதை தனித்து கொடுக்க இயலாதவர்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களால் இயன்றால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்றைய கால சூழ்நிலையில தனித்து கொடுப்பதற்கு வாய்ப்பில்லாமல் பல மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான வழிகாட்டுதல். இது மாதிரி விஷயங்களை செய்வதென்பது அது நபி வழிக்கு எதிரானதல்ல, அது நபி வழிக்கு உகந்தது, நபி வழியை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரியம். எனவே கூட்டு குர்பானி என்பது மார்க்க அடிப்படையில் சரியானதுதான்.